வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீக் எனக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தது. இந்த வீக் மீன்ஸ் ஆக்சுவலி அவங்க தரும்போதே எனக்கு நெக்ஸ்ட் வீக் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் கொடுத்தது சண்டே வரைக்கும் கொண்டு வந்தவங்களோட கண்டென்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மேக்ஸி தான். இவ்வளோவுமே நமக்கு இந்த மந்த் வந்திருக்கிற ஆர்டர்ஸு சாரியில் அவங்களுக்கு லாங் ஃப்ராகு, டாப்ஸு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. மாமன் கிட் காம்போ எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இது நான் லைனிங் எடுக்க போகிறதுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் சரி சன்கிரேப் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது சன்கிரேப் யூஸ் பண்ணுவோம். சம் கஸ்டமர்ஸ் எனக்கு காட்டன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காட்டன் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டு இருக்க சரி என்னோடது இது கஸ்டமரோடது. இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கஸ்டமரோடது இருக்குது. ஒவ்வொரு கஸ்டமர் 2 சாரி 3 சாரி அந்த மாதிரி அனுப்பி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நியரஸ்ட்டில் இருந்து வந்தது தான். யாரும் கொரியர் பண்ணதில்லை. இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு சொன்னால் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு இது டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கும் மேக்ஸி கன்வெர்ட் பண்ணி தரேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீக் நமக்கு வந்திருக்க ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் அந்த ப்ரூச் வச்ச ஒரு ப்ளவுஸ் போட்டோம். நேற்றோட வீடியோவில் கூட உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அது போக அவங்க 2 காட்டன் சாரீ ப்ளவுஸும் ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் வீக் நம்ம இன்கம்ப்ளீட்டாக வச்ச ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸ்க்கு லைனிங் எடுத்து வச்சுருக்கேன் ரெட் கலருக்கு. இதுவும் தைக்க போகிறோம். மொத்தம் 5 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் தரும்போது எனக்கு ப்ளவுஸ் வரும்போதே எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்துடுச்சு. ஆக்சுவலி அவங்களுக்கு வெனஸ்டே மேரேஜு. அவங்க அம்மாவுக்கு பையனோட அம்மாவோட ப்ளவுஸ் இது பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அர்ஜெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருமா, எனக்கு டியூஸ்டே வேணும்னு சொன்னாங்க. அதனால் நான் பார்த்திங்கன்னா மண்டே ஈவினிங்கே அதை நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மண்டே ஈவினிங் ஸ்டிச் பண்ணால் தான் டியூஸ்டே கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நேற்று நைட் நான் ஸ்டிச் பண்ணது. இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நாள் வீடியோவும் டிலே ஆகிடுச்சு. அந்த ரீசனால் பார்த்திங்கன்னா நான் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனான்னு பார்த்திங்கன்னா இல்லை. இந்த வீக் பார்த்திங்கன்னா கரெக்ஷனுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கரெக்ஷன் ட்ரெஸ்ஸஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வாங்கணும். ஏன்னா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அவங்க கரெக்ஷன் கொடுக்க வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு மேக்ஸி மட்டும் ஸ்டிச் பண்ண வருவாங்க. வேறு எந்த ட்ரெஸ்ஸஸும் ஸ்டிச் பண்ண வரமாட்டாங்க. மேக்ஸி மட்டும் கன்வர்ஷனுக்கு நம்மக்கிட்ட வருவாங்க. மற்றபடி ப்ளவுஸு சாரீ கார்னர் அடிக்கிறது கூட வெளியில் கொடுத்துப்பாங்க. அவங்க திருநெல்வேலியில் ஃபேமஸாக இருக்கிற இன்னொரு டெய்லர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, அங்கே வாங்குகிற ஸ்ட்ரக்சர் நீ வாங்குகிற ஸ்ட்ரக்சரில் ஆஃப் தான் நீ அவங்க வாங்குறதுல வாங்குறேன்னு சொல்லிகிட்டே ஆனாலும் நம்மக்கிட்ட தரமாட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஃபினிஷிங் அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் இந்த டைம் அவங்க டாப்ஸ் கரெக்ஷன், சாரீ கார்னர் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக அவங்களுக்கு எனக்கு ஒரு ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணாலும் நம்ம கிட்டே இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கொடுக்குறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. பிகாஸ் நம்மளோட ரிலேஷன்ஸே நீங்கள் ஃப்ரீயாக தச்சு கொடுக்கேன்னு சொன்னால் கூட ஒரு ப்ளவுஸை கொடுக்கணுமான்னு யோசிப்பாங்க. அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் தருவாங்க. நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து அது ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தருவாங்க. இது பிகினராக இருக்கிற எல்லாருக்குமே உள்ள ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்காக நீங்கள் யாருமே சோர்ந்து போகாதீங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடலாக ட்ரெஸ் வேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் மேக்ஸி கன்வெர்ட் பண்ணுறேன்னா நான் நிறைய மேக்ஸி அதில் எனக்கோட சாரீஸ் எனக்கு சாரியாக வேர் பண்ண பிடிக்கல, இல்லை எனக்கு இது மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ட்ரெஸ்ஸஸ் நான் போடுவேன். நியரஸ்ட்டில் இப்போ நான் ஷாப்பிங் போகிறேன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகும்போது இது சாரியில் கன்வெர்ட் பண்ணதான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நம்ம கையில் ஒரு காசு இருந்தால் நம்ம நினச்சதை நம்ம வாங்கியிருக்கலாமே. குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்கு பெட்ரோல் அவங்க போட்டுட்டாங்க ஹஸ்பண்ட். ஆனால் நம்ம அந்த குழந்தை அதில் வர்ற வழியில் கேட்குற ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அது யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. 100% நான் அடித்து சொல்கிறேன். அந்த ஃபீல் இல்லாமல் தான் நான் வாழ்கிறேன். என் ஹஸ்பண்டோட சேலரி என்கிட்ட தான் இருக்குது. அதை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணலான்னு எந்த ஒய்ஃபாலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் யாருமே ஃபேஸ் பண்ணாமல் இருந்ததில்லை. என்றைக்கோ ஒரு நாள் சம்டைம்ஸ் ஒரு வேர்டு வந்துடும். அப்படி இருக்கும்போது நமக்கான ஒரு ஏர்னிங்ஸ். அதுக்காக நான் டெய்லரிங் ஃபீல்டு தான் சொல்லலை. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏர்னிங்ஸ், ஹோம் டியூஷன் எடுக்கிறீங்களா, எதையோ ஒன்றா ஒரு லேடி கண்டிப்பாக பண்ணணுங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ட்ரிப்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் நெக்லைன் திருப்பி அடிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சு
ஆக்சுவலி மற்றவங்க வந்து திருப்புறதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் மற்றவங்க என்னென்னா கிராஸ் பீஸை டபுளாக வச்சு அதை வந்து திருப்பி அடிப்பாங்க ஜஸ்ட் ஃபார். ஆனால் நான் அப்படி இல்லை, சிங்கிளாகவே அடிச்சுட்டு அதை அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே காலேஜ் கேப்பில் தானே அடிச்சிருப்போம், அதை ரொட்டேட் பண்ணி அடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிங்கனாலோ இல்லை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பைப்பிங் எம்மிங் பண்ணாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ஈவனாகவும் இருக்கும். நம்ம வந்து மிஷின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து ஹெம் பண்ணால் கூட நோ ப்ராப்ளம், ஓரளவு முன்ன பின்னே இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் தெரியாது. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சைட் திருப்பி அடிக்கும் போது முன்ன பின்ன இருக்கும். இந்த கிராஸ் பீஸே நீங்கள் எவ்வளோ தான் ப்ராப்பராக கட் பண்ணாலும் சம்டைம்ஸ் தான் இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன ஆகும்னா டக்குன்னு தெரியாமல் மெயின் கிளாத்தாக கட் பண்ணிவிடும். கொஞ்சம் பார்த்து நம்மளுடைய சிசரோட எட்ஜ் மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி தூரம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி அடிக்கும்போது கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி அடித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி சென்டர் டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடு சென்டர் டாட் பிடிக்கும்போது நம்ம 2 சைடோடதையும் பிடிச்சி சென்டர் ஆஃப் எடுத்து அதில் நீங்கள் வந்து 4ஆக கன்வெர்ட் மடித்து அதில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லை நான் அவங்க அளவு ப்ளவுஸில் இங்கேருந்து 3 இன்ச் வச்சுருக்காங்க, ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் 4 இன்ச் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அன்ஈவனாக எப்போவுமே வந்து பேக் சைட் டாட் பிடிக்காதீங்க. இங்கே வர்ற நிறைய ப்ளவுசஸ் நான் பார்த்துருப்பேன், அது வந்து அன்ஈவனாக இருக்கும். அவங்க எதை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னா டோட்டல் ப்ளவுஸோட லென்த்தை 4ஆக கன்வெர்ட் பண்ணி அதில் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. பேக் டாட்டை 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதில் 4ல் சென்டர் ஆஃப் எடுத்து பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பண்ணும்போது ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. பேக் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு. அதேமாரி பேக்கோட இது வந்து மினிமம் 3 இன்ச்சஸ்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் பேக் டாட்டோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து ஒரு சின்ன பை மாதிரி விழும். ஆம் கிட்ட இருந்து வர்ற இடத்துல ஹிப் கிட்ட ஒரு சின்ன பை மாதிரி விழுது, துணி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 4 இன்ச் வரைக்கும் வச்சு அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நெக்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கரெக்டான வந்து ஷேப்பில் போயிட்டுருக்குன்னு. இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஆக்சுவலாக இதுதான் அந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு காட்டன், சில்க் காட்டன்னு சொல்ல முடியாது, அது காட்டன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே அழகாக இருந்தது. கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் போட்டோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ப்ளவுஸ் சாரீ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதுதான் அவங்க எனக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்துருந்த டாப்ஸு பேண்ட் எல்லாமே அதை வந்து சைடில் வந்து அவங்க சைஸுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா 30 to 40 ருபீஸ் வாங்குகிறேன். இதுவே எனக்கு வந்து ஒரு மினிமம் 300 to 400 ருபீஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மண்டே வந்து நம்மளோடது ஒரு ப்ளவுஸும் இதை தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிறத வந்து இந்த வீக் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோம், எத்தனை மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத கீழே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.